லாஸ்டா கிளைமேக்ஸ். தொடர்ந்து 5 வார ஹீரோ அவனா ஒரு பேர் வாங்கிக்கிறான். வாடகைக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறான். அவருடைய உழைப்பு, அவருடைய டீமுடைய கோஆர்டினேஷன். ஓகே, கண்டிப்பா தொடர்ந்து 5 வாரம், இடையில 1 வாரம் வந்திருந்தா கூட நான் இந்த பேரை சொல்லியிருக்க மாட்டேன், பட்டம் கொடுத்துருக்க மாட்டேன். இது என் மேல தப்பு இல்லை, யாரும் என்கிட்ட கோச்சிக்க கூடாது. நீ கோச்சிக்கிட்டா உட்காந்துக்கணும், எனக்கு பிரச்சனை இல்லை. தொடர்ந்து 5 வாரம் அந்த இடத்தை தக்க வச்ச நம்ம நிறுவனத்தின் எல்லா போஸ்டிங்லயுமே பிளாட்டினமா, ரியல் பிளாட்டினம், கோல்டா, ரியல் கோல்ட், எமரால்டா, ரியல் எமரால்ட். இன்னைக்கு நம்ம நிறுவனத்தின் இத்தனை 3 வருடம் ஆகுதுங்க. நிறைய டைமண்ட் இருக்காங்க. ஆனா பேல் டைரக்டரை யாருமே என்ன பண்ணல அப்படின்னா ருசிச்சு பார்க்கல. பேல் டைரக்டர் எப்படி இருக்கும் சார், நாளைக்கு எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் கம்பீரமா கௌரவமா பேசலாம். என்ன தெரியுமா சார், ஸ்மார்ட்டா அடிச்சிருக்கேன், சில்வரா அடிச்சிருக்கேன், பிளாட்டினமா அடிச்சிருக்கேன், கோல்டா, எமரால்டா, பேலா, டைமண்டா. அவருக்கு டைமண்டுக்கு ரொம்பலாம் வித்தியாசம் இல்லைங்க. வெறும் 3 என்ட்ரி போட்டிருந்தாருன்னா அவர் டைமண்ட். ஆனா அவர் டைமண்ட் ஆயிருந்தா கூட சந்தோஷம்லாம் பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு ருசிக்கணும்ல. அவரை இன்னைக்கு இவ்வளவு ரெகக்னைசேஷன் பண்ணது எப்படி இருக்கு, ஃபைனலா இந்த போட்டியை பத்தியும் ஓரிரு வார்த்தைகள் பேச வச்சிடலாமா? நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு கிளாப். நிறைய கவிதை சொல்லுவேன் ஸ்கூலில். இந்த கவிதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். தோல்வி வந்து தற்காலிகம், வெற்றி வந்து நிரந்தரம். தோல்வி தற்காலிகம், வெற்றி வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நம்முடைய கம்பெனியுடைய பிரான்ச் மேனேஜர் சோமு சாருக்கு இரும்பை வந்து யாராலும் அழிக்க முடியாது. ஒருவேளை அந்த இரும்பை அழிக்கணும் அப்படின்னா அதோட ஈரம் தான் அதை அழிக்கும். அதோடைய ஈரம் தான் அதோட அழிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மனுஷனுடைய அவனுடைய எண்ணங்கள் தான் அவனை அழிக்க செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் ஜெயலட்சுமி ஆளுன்னா பிஸ்னஸ் பண்ணணும். இந்த வரியை நான் சொல்லலை, யார் சொல்லிருக்காரு அப்படின்னா ஷேக்வார் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு போராளி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வாழணும்னா ஒரு வேலையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேலை நீ நாட்டையே ஆளணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தொழிலை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு 5 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 5 விஷயம். முதல்ல ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னுடைய தூக்கத்தை இழக்கிறானோ அவன் தான் வாழ்வில் வெற்றி பெறுவான். இதை நான் ஒரு வாக்கியம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நிர்ணயம் பண்ணணும். நிர்ணயம் பண்ணாதான் அது வெற்றியா தோல்வியான்றது நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதை நான் சொல்லலை. ஸோ முன்னாள் பிரசிடண்ட் யார் சொல்லியிருக்காருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிற வார்த்தை தான். ஸோ அந்த வார்த்தையை லைஃப்பில் கிட்டத்தட்ட நான் பல இடத்துல அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தான் தூக்கணுமான்னு தெரியாது. சசிகுமார் 24 hours தூங்கவே மாட்டான். தூங்கிட்டே இருப்பேன், நினச்சிட்டு இருப்பேன். லைட்டாக குண்டூசி இருந்தால் கூட என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஸோ ஏன்னா நான் தூக்கத்தில் கூட ஒரு சில விஷயங்களுக்கு திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ரெண்டாவது, நீ நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக அது ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை நீ ஓட தயக்கப்பட்டுட்டு சோம்பேறித்தனப்பட்டு நீ இருந்த அப்படின்னா ஓடிட்டு இருக்கும் பக்கத்தில் கீழே விழுந்து குணமாக நீ இருப்ப. குணமாக நீ இருப்ப. என்ன சார் புரியல சார் மீனிங் அப்படின்னா, வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். எப்படி ஓடணும் தெரியுமா? அடையும் வர இல்லை, உன்னோட முயற்சியை உன்னோட முடியாத வரைக்கும் அந்த முடியாதுன்னு சொல்கிற விஷயத்த தட்டி தடுமாறி தூக்கி வச்சு கோபுரத்தில் உட்கார்ற வரைக்கும் அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த வார்த்தைக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒரு 4 விஷயம் இருக்குது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே. கோபம், குழப்பம், தோல்வி, வெற்றி. இது 4மே பண்ணணும்னா நீ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். உனக்கு கோபம் வருதா? கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் யார்கிட்டையுமே பேசாத, வாயை முடிட்டு கம்மிட்டு. ஒருவேளை குழப்பம் வருதா? குழப்பம் வருதுன்னா கண்ணை முடிக்கணும். ஒருவேளை உனக்கு தோல்வி வருதா? காதல் எல்லாத்தையும் முடிக்கணும். ஒருவேளை நீ வெற்றி அடையணும்னு நினைக்கிறியா? உன் மனசு நல்லா இறுக்கமாக பூட்டிக்க. இந்த 4 விஷயத்த நீ கரெக்டாக பண்ணினா எல்லாருக்குமே இந்த ஸ்டேஜ் சொந்தம். கேட்டதே கிடையாது, மனசு மட்டும் தான் கேட்பேன். என் மனசு ஒரு விஷயம் ஆனா போதும், அக்கு வரைக்கும் நான் போட்டுருவேன். ஸோ வெரி கிளியர். என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, என் பேர் ஆரோக்கிய சசிகுமார். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஏன் அப்படின்னா என்னை யாரும் ஏமாற்றவே முடியாது. மேம் சொன்னாங்க அது ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் என்னை ஏமாத்தினாங்க. பட் நான் வெளியாளெலாம் சொல்ல, ஃபேமிலி சர்க்கிளில் வெளியாளெலாம் கிடையாது, எல்லாம் அந்த ஃபேமிலியாக இருக்க போகிறேன்னு சொன்ன நபர்கள் தான் ஏமாத்துகிற நபர். இருந்தாலும் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன், நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தர்ஷினை ரொம்ப பிடிக்கும். தர்ஷினுக்கு ஒரு வாக்கியம் வச்சுருக்கேன். ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிஸ்னஸோடைய நெருங்கிய பார்ட்னரே அவன் தான். நெருங்கிய பார்ட்னரே அப்படிதான், அவங்க மட்டும்தான். அவன்கிட்ட கூட நேற்று சொன்னேன், என்ன அங்கிள் எல்லாரும் கல்யாணம் எல்லாரும் போகிறாங்க, நீனும் போயிடுவாங்கன்னு கேட்டான். நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா. அப்போனா நீ கல்யாணம் பண்ணாமல் என் கூட அப்படின்னு சொன்னான். அதான் நான் சொன்னேன், நீனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு வந்து ஒரு பொண்ணை பாருங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தர்ஷனை நீ வந்து குழந்தையா பார்க்கணும். இப்போ அவனுக்கு கூட இந்த பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குன்றத நான் பல தருவாயில் அனுபவிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாரும் தர்ஷனை குழந்தையா தான் தெரியும். பேசிகிட்டு இருக்கான், தமிழ், உமா, நிதிஷ், நவீன் சொல்கிறது மட்டும் தான் தெரியும். கிட்டத்தட்ட அவன் பேச ஆரம்பித்து அந்த வளரும் போது நான் அவங்கள ட்ராவல் பண்ணியிருக்கேன். மேம் சொன்ன மாதிரி தான் நான் நிறைய விஷயத்த அவன்கிட்ட பகிர்ந்துருக்கேன். அவனுக்கு மீனிங் தெரியுமா தெரியாதானு தெரியாது. நான் பேசும்போது அவன் ஊன்னுவான், பேசி முடிச்சதுக்கப்புறம் ஓகே வேணா ஓகேன்னுவான். எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட், அவங்ககிட்ட ஒரு விஷயத்த பரிமாற்றம் பண்ணிட்டோமேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். ஸோ சார் சொன்ன மாதிரி தான், வெற்றி யாருக்கும் நிரந்தரமான ஒரு விஷயம் சொந்தம் கிடையாது. ஆனால் வெற்றியை சொந்தமாக்கிறதுக்காக யார் வேணாலும் போராடலாம். நான் மட்டும்தான் கிடையாது, நீங்கள் எல்லாருமே போராடலாம். ஸோ போட்டி போயிட்டு இருக்கு. நான் சார் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் இருக்கும். எனக்கு த்ரில்லிங்கான மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த சோமு சாருக்கும் ஜெயமேமுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா, போட்டி இல்லாத சசிகுமார் எப்படி இருந்தான்றது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் போட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் சசிகுமார் யாருன்றது நான் சொல்ல வேணாம், உங்கள் கைத்தட்டலே சொல்லுவேன். நான் யார் அவனை இல்லாத ஒரு லைஃபை நல்லா இருக்குமான்னு கேட்டால் அது கெத்து கிடையாது. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி போய் ஜெயிக்கிறவங்க தான் கெத்து. சசிகுமார் உண்மையாலுமே எல்லா கதையும் மூடும். ஆனால் முயற்சின்ற ஒரே ஒரு சேனல் மட்டும் திறந்துச்சு அப்படின்னா, அந்த சேனலை மூட விடாது. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு, இப்போ முடியலை, கம்பேக் முடியலை. வெற்றின்றது தன்னுடைய வெற்றி கிடையாது, தன்னோட டீமோட வெற்றி. ஸோ இந்த இடத்துக்கு வந்த இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இந்த வெற்றிக்கு சொந்தம் தான், இந்த வெற்றியுடைய சொந்தம் தான். பட் இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் சொன்ன அதே விஷயந்தான். ஆகஸ்ட் 15 உங்கள் யாருக்கு ஆகஸ்ட் 15 தெரியாது ஒரு வருஷம் நடந்துன்னு. பட் இந்த வருஷம் வரலாறு படைக்க முடியாத அளவுக்கு என்னால் அதை படைக்க முடியுன்றத யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நான் செய்யறதுக்கு காத்திருக்கேன். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை உருவாக்க முடியுமான்னு கேட்டாங்க.
கிட்டத்தட்ட எத்தனை எம்ப்ராய்ட் இல்லை எத்தனை டைமண்ட் எத்தனை பேலை உருவாக்க போகிறன்றத ஜஸ்ட் பிகினிங். ஸோ போட்டி இருக்குன்றதை மறந்துடாதீங்க. போட்டியோடு ஓடினா தான் நான் சொன்ன வார்த்தைக்கான வேல்யூ இருக்குது. ஸோ போட்டியை மறக்காமல் என்ன ஜெயிக்க வைக்கின்றதுக்காகவோ இல்லை என்ன தோக்கடிக்கின்றதுக்காக கண்டிப்பாக ஓடுங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருவீங்க.